Good morning students, Standard 8 Subject Science Unit 1st Topic என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Modern Techniques. சரியா? Modern Techniques தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? Modern Techniques வந்து first என்ன பார்த்தோம்? Traditional Techniques பார்த்தோம். Next வந்து Modern Techniques. சரியா? இந்த Modern Techniquesல first வந்து என்ன படிக்க போறோம் அப்படினா Proactic. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா பாஸ்டரைசேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாடர்ன் டெக்னிக்ல பாஸ்டரைசேஷன் பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா பதப்படுத்துறாங்க. சரியா? பதப்படுத்துறது. இந்த பதப்படுத்துறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is a process of preservation of liquid food. இது என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த லிக்விட நம்மளோட உணவு வந்து பாதுகாப்பு முறையா பயன்படுத்துறாங்க. இது யார் ஃபர்ஸ்ட் அப்படி செஞ்சாங்க அப்படினு பாத்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர். சரியா? லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவரு 1862ல தான் என்ன செய்றாரு இந்த பதப்படுத்தல் முறையை வந்து கண்டுபிடிக்கிறார். சரியா? கண்டுபிடிச்ச பிறகு இவர் என்ன செய்றாரு ஃபர்ஸ்ட் வந்து என்னது மில்க். சரியா? மில்க வந்து என்ன செய்றாரு preserved by this method. மில்க வந்து பதப்படுத்துறாரு. சரியா? அதை பதப்படுத்த பிறகு என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட மில்க்ல பாக்டீரியா சரியா நம்மளோட மில்க்ல வந்து பாக்டீரியா வந்து டெத் ஆக்குறதுக்கு 70 டிகிரி செல்சியஸ் சரியா 70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை வந்து சூடுபடுத்துறாரு. இது என்ன செய்யுது இந்த பாக்டீரியா மீண்டும் வராம இருக்கிறதுக்காக 10 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலையை வந்து என்ன செய்றாங்க ஹீட்ல வந்து குளிர வைக்கிறாங்க. சரியா? வெப்பநிலையில குளிர வைக்கிறாங்க. இதனால என்ன செய்யுது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோப்ஸ் வந்து நீக்கம் செய்யப்பட்டு சரியா அந்த மைக்ரோப்ஸ் வந்து அப்படியே எரேஸ் ஆயிடுது. நீக்கம் செய்யப்பட்டு என்ன செய்றாங்க பாட்டில்ல அந்த மில்கை வந்து என்ன செய்றாங்க அடைச்சு வச்சு ஒரு ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க. ஓகேவா? இதான் வந்து பதப்படுத்துறாங்க. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை நல்லா காய்ச்சி மீன் வந்து எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ். சரியா? ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர் லிக்விட் ஃபுட் சப்ளிமெண்ட் யூஸ் த யோகர்ட். அதாவது தயிர் மற்றும் சரியா தயிர் அண்டு பெர்மெண்டேஷன் தயிரை வந்து என்ன செய்றாங்க பெர்மெண்டேஷன் மில்க் ப்ராடக்ட். சரியா? தயிரை வந்து என்ன செய்றாங்க நொதித்தல்கள் பெர்மெண்டேஷனுக்கு உட்படுத்துறாங்க. உட்படுத்தும் போது அது என்ன செய்யுது அப்படின்னா அங்கே உள்ள லிவிங் மைக்ரோப்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டோட சேர்ந்து ப்ரோபயாட்டிக்கா மாறுது. இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபாசிலஸ். எக்ஸாம்பிள் என்ன லாக்டோபாசிலஸ் அசிட்டோபிலஸ் அப்படிங்கிறது. அண்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் பைபிடோ பாக்டீரியா பைபிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது ரெண்டும் தான் நம்மளோட உணவு வந்து ஒரு நொதி பெர்மெண்டேஷனை பயன்படுத்தி பாதுகாப்பாக இருக்குது. ஓகேவா? இந்த பாக்டீரியா என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடல் பகுதியில் அதாவது பல வகையாக என்ன செய்யுது நிறைய டிஃப்ரென்ஸாக அது வந்து என்ன செய்யுது நம்மளுடைய நுண்ணுயிர் வந்து வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குது. சரியா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். ஓகேவா? குடல் புற்றுநோய் ஏற்படுது வந்து குறைக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். சரியா? கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுது வந்து குறைக்குது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகரிக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிசீஸ் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிட்ரஸ் கேன்கேர் அப்படிங்கிறது இது வந்து லெமனில் உருவாகுது. இது எந்த நுண்ணுயிர் மூலமாக உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தோமோனஸ் ஆக்சினோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக உருவாகுது. இந்த டிரான்ஸ்மிஷன் எது மூலம் நடைபெறுதுன்னா ஏர் அண்ட் வாட்டர். இதோட சிம்டம்ஸ் என்ன லீவ் ஸ்டெம் அண்ட் ஃப்ரூட்ஸ். சரியா? இது மூலமாக அதோட சிம்டம்ஸ் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பரை பேஸ்டாக கொண்டு இந்த பாக்டீரியா வந்து அழிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ். பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த உருளைக்கிழங்குல உருவாகக்கூடிய நோய். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோரா இன்ஸ்பெஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஃபங்கை மூலமாக உருவாகுது. இது வந்து டிரான்ஸ்மிஷன் எது மூலமாகனா ஏர். இதுக்கு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்குல அந்த மேலே டியூபஸ் ஒரு கொப்பளமாக இருக்கும். அதுதான் அதோட சிம்டம்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மூலமாக என்ன செய்கிறாங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சதுனால அந்த ஃபங்கையை வந்து இந்த பங்கையை வந்து அந்த நோயிலேருந்து பாதுகாக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ முன்னாடி பார்த்தோம் பிளான்ட்ல இப்போ அனிமல்ஸ். ஓகேவா? அனிமல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் ஆந்த்ராக்ஸ். சரியா? ஆந்த்ராக்ஸ் இஸ் ஆல்சோ அஃபெக்ட் ஹியூமன்ஸ். ஓகேவா? ஆல்சோ அஃபெக்ட் ஹியூமன்ஸ். இது வந்து அனிமல்ஸ்ல பார்க்குறோம் நம்ம.
இதோட சிம்டம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் எது மூலம் உருவாகுது அப்படின்னா பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ். இது வந்து பாக்டீரியா மூலம் உருவாகுது. இதுக்கு என்ன எது மூலமாக பறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் ஃபுட்டு. சரியா, மணல் மூலமாகவும் ஃபுட்டு மூலமாகவும் உருவாகுது. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரீத்திங் மூச்சு விடுறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் சிரமம் ஏற்படும். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ்னஸ். சரியா, சுயநிலை இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அஃபிடைட் அப்படின்னா பசித்தன்மை. சரியா, பசி இருக்காது. இதுக்கு என்ன தடுப்பூசினா ஆந்த்ராக்ஸ் வேக்சின். இது மூலமாக என்ன செய்யலாம், இந்த நோயை வந்து குணப்படுத்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. சரியா, ஃபுட்டு அண்டு மவுத் டிசீஸ். வாயிலையும் கால் வந்து கொழும்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மாட்டுக்கு அடியில் இருக்கும் பார்த்தீங்களா கொழும்பு, அதில் வந்து உருவாகக்கூடிய நோய். இது என்ன வைரஸ் அப்படின்னா ஆர்த்தோ வைரஸ். இது என்ன வைரஸ் உருவாகுது அப்படின்னா ஆர்த்தோ வைரஸ். இது எது மூலமாக பரவுது அப்படின்னா ஏர் அண்டு அனிமல் வெக்டர்ஸ். சரியா, காட்டு மூலமாகவும் விலங்குகள் காரணி. விலங்குகள் காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அனிமல்ஸ் விலங்கு இருந்துச்சுன்னா அது மேலே என்ன செய்யும், பூச்சி பறவை இதெல்லாம் என்ன செய்யும், அது மேலே உள்ளதை வந்து சாப்பிட வரும். சரியா, எந்த கொசு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பறவை வருமா, அது இன்னொரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு அனிமல்ஸில் உட்காரும்போது இந்த மாதிரி பரவும். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் என்ன, ஃபீவர் இருக்கும். சரியா, ஃபீவர், பிளஸ்டர்ஸ் இன் மவுத், அந்த வாயில் புண்ணு ஏற்படுறது, அப்புறம் அந்த மாட்டோட வெயிட் குறையிறது, லாஸு, டிக்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன், பாலை வந்து கொஞ்சமாக தரும். இதுதான் அதோட சிம்டம்ஸ். இதுக்கு என்ன வேக்சின்னா FMD அப்படிங்கிற மருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஹியூமன்ஸ். ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தோம், அனிமல்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து ஹியூமன். இது வந்து என்னது டியூபர் க்ளோசிஸ் அப்படிங்கிறது. டியூபர் க்ளோசிஸ் அப்படின்னா என்ன, காச நோய், டிபின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா, இது வந்து என்ன சொல்லுவோம், டிபின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது எது மூலமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியா டியூபர் க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மூலம் நோயை வந்து உண்டாக்குது. நெக்ஸ்ட் வந்து எப்படி பறகுது அப்படின்னா ஏர் மூலமாகவும் மனிதனுடைய சளி. சரியா, சளியெல்லாம் அன்றைக்கி எங்கே துப்பக்கூட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சளி மூலமாக பரவக்கூடியது. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக வந்து என்ன செய்யும், காஃப் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். சரியா, கண்டினியூட்டியாக இருக்கும். தொண்டை வந்து அந்த இருமி தொண்டையில் வலிக்கும், சளி. ஓகேவா, இடம் வந்து குறைஞ்சிரும், ரொம்ப லாஸ் ஆயிரும், மூச்சுத்திணறல் வந்து ஏற்படும். இதுக்கு என்ன வேக்சின் கொடுக்கணும்னா PCG அப்படிங்கிற வேக்சின் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலரா. சரியா, காலரா. ஓகேவா, இதுக்கு என்னன்னா விப்ரியோ காலரா. இது வந்து ஒரு பாக்டீரியா மூலம் உருவாகுது. இது வந்து என்ன எது மூலமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஃப்ளைஸ் அண்டு கண்டெய்னர். இது வாட்டர் மூலமாகவும் ஃபுட்டு மூலமாகவும் கொசு. சரியா, ஈக்கள் மூலமாகவும் என்ன செய்யுது, இந்த நோய் வந்து பரவுது காலரா. இது வந்து என்ன வந்து உருவாக்கும், இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு வரும். சரியா, வயிற்றுப்போக்கு, வாந்தி ஏற்படும். ஓகேவா, இதுக்கு என்ன வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா காலராவுக்கு எதிரான தடுப்பூசி போடுவாங்க. சரியா, ஆன்டிகுலரியா வேக்சின். ஓகேவா, அது காலராவுக்கு எதிரான இந்த மருந்து ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் காமன் கோல்டு. சரியா, இது காமன் கோல்டு அப்படிங்கிறோம். இது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஓகேவா, இது என்ன சொல்லுவோம், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் சொல்லுவோம். இது எது மூலம் பரவுது அப்படின்னா ஏர் மூலமாக. சரியா, இது வந்து ஏர் மூலமாக பரவுது. ரன்னிங் நாய்ஸ் அண்டு ஸ்னீசிங். இது வந்து என்ன ஆகுது, சளி ஒழுவிட்டே இருக்குது, தும்முறது. சரியா, இதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஐசோலேஷனுங்கிற ஒரு மருந்து வந்து கொடுப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து ரேபிஸ். சரியா, ரேபிஸ் அப்படிங்கிறது அது ஒரு வைரஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்டோ விரிடியே அப்படிங்கிறது. சரியா, ரேப்டோ விரிடி அப்படிங்கிறது. இது வந்து என்ன செய்யுது, எந்த ஒரு அனிமல்ஸ், இது எது மூலமாக பரவுது அப்படின்னா ஏர் மூலமாக பரவுது. இது வந்து அனிமல் ஃபைட், அனிமல் வந்து கடிக்கிறது, விலங்குகள் வந்து நாய் கடிக்குது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது மாதிரி கடிக்கிறது மூலமாக பரவுது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வரும். அதுக்கப்புறம் ஹெலுசினேஷன் அப்படிங்கிறது மாய தோற்றம், சேஞ்ச் ஆகும். நம்மளோட உடல் பாடி கண்டிஷன் என்னாகும், சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம், பேரலைசிஸ், பக்கவாதம் இருக்கும். இன்பிலிட்டி டு ஸ்லோவன் அப்படிங்கிறது என்னது, உணவை வந்து விழுங்க, அதாவது சாப்பிட முடியாமல் இருக்குது. சரியா, இதுக்கு என்னது ஆன்டி ரேபிஸ். சரியா, ஆன்டி ரேபிஸ் அந்த ரேபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசி வந்து போடுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமீபிக் சீதபேதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, டிசைன்ட்ரி, அமீபிக் டிசைன்ட்ரி, அமீபிக் சீதபேதி அப்படிங்கிறது இது எது மூலமாக உருவாகுதுன்னா எண்டோமீபா ஹிஸ்டாலிக்கா. சரியா, எண்டோமீபா ஹிஸ்டாலிட்டிகா அப்படிங்கிறது இது வந்து ஒரு புரோட்டோசோவா மூலம் உருவாகுது. இது எது மூலமாக பரவுதுன்னா ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக பரவுது. கொசு ஈ மூலமாகவும் பரவுது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான வயிற்று வலி. சரியா, சர்வர் டயரியா அண்டு பிளட் இன் ஸ்டூல், அதாவது கடுமையாக வயிற்று இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் மோஷன் போகும்போது ஒரு பிளட்டாக போகும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட்
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் சானிடேஷன், அதாவது என்ன ஆகும் அப்படின்னா முறையாக தூய்மைப்படுத்தணும். சரியா, நம்ம போட்டுக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தணும். நம்ம ட்ரெஸ்ஸில் விழுந்த ஏதாவது ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு பொருட்கள் வந்து என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேரியா. சரியா, மலேரியா, இது மலேரியா அப்படின்னாலே எந்த கொசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா மூலமாக வருது. இது வந்து ஃபீமேல். சரியா, அதாவது பெண் அனோபிலஸ் கொசு மூலமாக, பெண் அனோபிலஸ் மஸ்கிட்டோ அது மூலமாக பரவக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், நம்ம அந்த ஃபீவர் வந்தால் ஒமட்டும், வாமிட்டிங் வர்றது, ஃபீவர் வர்றது. ஓகேவா, இதுக்கு எது ட்ரீட்மெண்ட் அப்படின்னா மலேரியாவுக்கு எதிராக, சரியா, ஆன்டி மலேரியா ட்ராக்ஸ், மலேரியாவுக்கு எதிராக நம்ம என்ன செய்யலாம், மருந்து கொடுத்து அது மூலமாக என்ன செய்யலாம், அது வந்து ஃபீவரை வந்து போக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப் பேலன்சிஸ் இன்பேலன்சிஸ் அண்ட் யூஸ். சரியா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் மேனுக்கும் மைக்ரோப்ஸுக்கும் இப்படி இடையில், சரியா, ரிலேஷன்ஷிப், சரியா, சமமற்ற நிலை வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. சரியா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா ஃபங்கை அண்ட் அதர் மைக்ரோப்ஸ். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடலில் வாழ்கிற ஆயிரக்கணக்கான பாக்டீரியா ஃபங்கை இது மூலமாக என்ன செய்யுது, நம்ம உடலில் வந்து ஆரோக்கியத்தை, நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்யுது, சில பாக்டீரியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நச்சு, நமக்கு உடலில் ஏதாவது ஒரு தேவையில்லாத கிருமி இருந்தால் அது வந்து வெளியேற்றத்துக்கு யூஸ் ஆகுது. சிலது என்ன செய்யுது விட்டமின்ஸ், சரியா, விட்டமின்கள் தயாரிக்க, விட்டமின், அமினோ ஆசிட் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஒட்டுமொத்தமாக என்ன செய்யுது, சுகாதாரமாக வாழ்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த வந்து பயன்படுது. சரியா, சுகாதாரமாக வாழ்றதுக்கும் பயன்படுது, அதிகபட்சமான செயல்பாடுகள் சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் பயன்படுது. ஓகேவா, இதான் இதோட இந்த லெசன் வந்து ஃபினிஷ். ஓகேவா, அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், கொஸ்டின் ஆன்சர் 1 வேர்ட் பார்க்கலாம். ஓகேவா, இதுவரை நடத்துன வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்ன செய்றீங்க, நம்ம நடத்துன வரைக்கும் நல்லா ரீட் பண்ணுங்கள், நல்லா இது பண்ணுங்கள். நான் 1 வேர்டும் கொஸ்டின் ஆன்சரும் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.